வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு வந்து ஒரு பவர் லிஃப்டிங் காம்படிஷன் போகிறோம். தமிழ்லையும் டைட்டிலும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. 2025 இதுதான் ஃபஸ்ட்டு காம்படிஷன். சும்மா போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு நேற்று வரைக்கும் எனக்கு அட்டன் பண்ணலான்னு இல்லை. இன்னைக்கு யூடியூப்காக ஒரு vlog-ஆ பண்ணலாம் அப்படின்னு இந்த காம்படிஷன் அட்டன் பண்ணுறேன். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ மக்களே, ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி பார்க்கணும். அப்படி என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அது மாதிரிலாம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். பாய். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெல்ட் எடுத்துட்டோம், எக்ஸ்ட்ரா ஒரு டிஷர்ட் எடுத்தாச்சு, டவலு, அப்புறம் கீழே போட்டு ஷார்ட்ஸ் ஒன்று, மேலே போட்டுக்கோ ஸ்லீவ் ஒன்று, அப்புறம் நம்ம டிஷர்ட்டு. இந்த மக்களே அவ்வளோதான், கிளம்பியாச்சு. தேதி நிற்கிறோம். இன்றைக்கி வந்து 16ஆம் தேதி. நம்மளோட ராசிக்கு முயற்சி. ஆமாம், இன்றைக்கி நம்ம வந்து முயற்சி தான் பண்ண போகிறோம். முயற்சின்னு இதனையும் போட்டிருக்காங்க. வாங்க முயற்சி பண்ணி பார்த்துறோம் இன்றைக்கி என்னென்னு. மக்களே, நம்ம இப்போ வந்து காந்திகிராமம் டபுள் டேங்க் வந்தாச்சு. நம்ம கூட வந்து விக்கி வந்து ஃபஸ்ட்டு காம்படிஷன் அட்டன் பண்ண போகிறாரு. விக்கி ஒரு ஆய் சொல்லியிருக்காங்க. சரி மக்களே, இன்றைக்கி நம்ம பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கோம். திருச்சி பஸ் வந்துச்சுன்னா ஏறி அங்கே வந்து சத்திரம் போகிறோம். சத்திரத்துலேருந்து ஒரு டவுன் பஸ் மாதிரி நம்ம தேவர் காலில் தான் இன்றைக்கி காம்படிஷன் நடக்குது. ஸோ அங்கே போகிறோம். மக்களே, திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கின முதல் வேலையாக நம்ம வந்து சாப்பாடு பார்சல் வாங்க போகிறோம் மக்களே. சாப்பாடு நீங்கள் சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் அதிகமாகிடும். காம்படிஷன் பண்ணுறப்ப வெயிட் கரெக்டான வெயிட்டில் இருக்கணும். ஸோ அதனால் சாப்பாடு இங்கேருந்து வாங்கிட்டு நம்ம டேரெக்டாக காம்படிஷன் நடக்கிறதுக்கு போயிடலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரோ, வல்லரசு. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் பண்ணல மக்களே. நம்ம கூட சேர்ந்து காம்படிஷன் பார்க்க வந்திருக்காங்க. நானும் விக்கி மட்டும்தான் காம்படிஷன் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் ஆமாம் தேவர்கால். அது வந்து பஸ்ஸில் போவோம்னா வாக்கிங்லேயே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாக்கிங்லேயே போவோம். இந்த மாதிரி காம்படிஷன் வரும்போது நம்ம எப்பயுமே வந்து ஃபுட்டு பார்சல் வாங்குறது நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வாங்கிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எல்லா டைமே ஃபுட்டு அவைலபிள் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து நம்ம வெயிட் கொடுக்குற வரைக்கும் கஷ்டப்பட்டு பசியில் வந்துடுவோம். வந்து இங்கே வெயிட்டு கொடுத்தக்கமாவும் பசியில் ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்க முடியாது. அதனால் நாங்கள் எப்பயுமே வந்து என்ன பண்ணுவோம்னா பார்சலை முன்னாடியே வாங்கிட்டு வந்துடுவோம். மக்களே, உள்ளே வந்தாச்சு. பார்த்தீங்களா, தேட்டர் மாதிரி இருக்குது, ஆடிட்டோரியம். சாரி, இங்கே தான் வந்துட்டு க்ரௌடை பார்த்தீங்களா, பயங்கரமான க்ரௌடு மக்களே. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெயிட்டு கொடுத்தாச்சு. நம்ம வந்து காம்படிஷன் பண்ணுற ஐடியா இருந்தாலும் வந்து சும்மா பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறதுனால என்ன பாடி வெயிட் வந்துச்சோ அது கொடுத்தாச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 61,500 வந்துச்சு. ஆக்சுவலாக கேட்டகரி எப்படி அப்படின்னா 56 கிலோ, 60 கிலோ, 67 கிலோ அந்த மாதிரி போவோம். இப்போ நம்ம வந்து 60 கிலோ கேட்டகரிக்கு மேலே இருக்கும். சரிங்களா, 61 இருக்கும். நினச்சா அந்த 1 கிலோ முன்னாடியே குறைச்சிருந்துருக்கலாம், நம்ம குறைக்கல. அந்த மாதிரி தான். அதாவது இப்போ 60 கிலோ கேட்டகரி அப்படின்னா நம்ம ஒரு 59, 900, 950 வரைக்கும் இருக்கலாம். அது வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த 60 கிலோ கேட்டகரிக்குள்ளே வருவோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 67.5 கிலோ கேட்டகரியில் போயிட்டோம். ஸோ காம்படிஷன் டஃப்பாக இருக்கலாம் மேபி. நாங்கள் நம்மளால் முடிஞ்சதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். மக்களே, சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் வெயிட்லாம் கொடுத்து என்ட்ரிலாம் பண்ணதுக்கப்புறமா சாப்பிட உட்காந்தாச்சு மக்களே. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வாங்கிட்டு வந்த பார்சல்லாம் சாப்பிட்டு நம்ம கூட திருச்சியிலேருந்து அரவிந்த் சார் வந்து ஜாயின் பண்ணிட்டார். காம்படிஷன் பார்க்க வந்திருக்காரு. மொத்தம் இப்போ 3 பேர் காம்படிஷன் பார்க்க வந்திருக்காங்க. நானும் விக்கி மட்டும் காம்படிஷன் பண்ணுறோம். மணி 11 ஆயிடுச்சு மக்களே. காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே பண்ணுறாங்க. இது வந்து எங்கே அடிபடும் அப்படின்னா, நாங்கள் கிளம்பும்போது தான் ட்ராபேக்காக இருக்கும். ரொம்ப லேட்டாக தான் நாங்கள் கிளம்புவோம். அவுட்டரில் போகிறவங்க ரொம்ப கஷ்டம். ஸ்டேஜ் வந்து என்ன சொன்னீங்க, ஜெயலலிதா இங்கே வந்து பரதநாட்டியம் அரங்கேற்றம் வந்து மக்களே. ஃபஸ்ட்டு ஜெயலலிதா வந்து பரதநாட்டியம் ஆடிருக்காங்களாம்மா இந்த ஸ்டேஜில் தான். சார், இது எவ்வளோ வருஷம் பழைய ஆடிட்டு? 40 to 50 வருஷம். 40 to 50 வருஷம் மக்களே. இப்போ வந்துட்டு 4 பேர் ஆச்சா. அது இல்லாமல் அங்கே ஒரு 2 பேர் வந்துருக்காங்க. எல்லாம் நம்ம கரூருக்காக தான். அவர் நம்ம பையனா மித்ரன் ஆர்கேடிஸ்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணோம். இவன் என்ன குரங்க விட மோசமா தவிரா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. ரூபிகா ரமேஷ் இவங்க வந்துட்டு இன்ஸ்டால இருக்காங்க. நான் ஐடி வந்து பின்னாடி போட்டு வர பாருங்க. ரூபிகா ரமேஷ் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணி நல்லா இப்போ வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷனலாக இருக்காங்க. இவங்க வந்து என்கிட்ட டெட் லிஃப்ட்லாம் எப்படி பண்ணுறது அது மாதிரி தான், அது ரிலேட்டட்லாம் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நான் கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுருந்தேன். கடைசியாக வந்துட்டு அவங்களும் டெட் லிஃப்ட் பண்ணி பார்த்தாங்க மக்களே. அவங்களுக்கு நல்லாவே போகுது. இன்னும் நிறையாவே லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு அவங்களும் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் அவங்களும் வராங்களான்னு. இதை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்ச் ப்ரெஸ் காம்படிஷன் நடந்துச்சு. இங்கே இருக்க லேடிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம கரூர்காரங்களாமா. இது எனக்கு லேட்டராக தான் தெரிய வந்துச்சு. அதை நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். இந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் லிஃப்டர் வந்தார். அவரோட ஒரு சின்ன இன்டர்வியூ. ஸ்ட்ரீட் லிஃப்டர் இருக்காரு ப்ரோ. வந்து இப்போ ஹூக் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டாரு.
கூப்பிட்டு ட்ரைனிங் எப்படி போச்சு அந்த ட்ரைனிங்? எவ்வளோ போட்டுருக்கீங்க? 247 பண்ணுறாரு மக்களே. சீக்கிரமாக அவர் வந்து நேஷனலில் ஒரு கோல்டு அடிக்கணும், நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்த்திடுவோம். ப்ரோவோட இன்ஸ்டா ஐடி நான் வந்து உங்களுக்கு பின் பண்ணுறேன், பாருங்கள். பயங்கரமாக லிங்க் பண்ணுறப்பாரு. எல்லாத்துக்கும் ஒரு பாலகுமார் அவரோட பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. ஃபஸ்ட்டு போய் நான் வார்ம் அப் பண்ணிருந்தேன். நம்ம சந்தீப் நான் வந்து பின்னாடி நின்றுருந்தாரு. ஃபஸ்ட்டு கால் போடும்போது ஆள் எங்கே போனார்னே தெரில. அப்புறம் நானே தூக்கி 90 kg வந்து ஃபஸ்ட் கால் பண்ணேன் மக்களே. நம்ம வந்து நிறைய ஈவெண்ட்டில் வந்து 95 kg செகண்ட் கால் கொடுத்துருக்கோம். அதில் பாஸும் ஆயிருக்கும். எனக்கு என்ன ஆசை அப்படின்னா நம்ம செகண்ட் கால் வந்து 100 kg கொடுத்து பண்ணணுன்றது ஆசை. ஸோ செகண்ட் கால் வந்து 100 kg நம்ம வல்லரசு ப்ரோ வந்து தூக்கி விட்டு போயிட்டாரு. அதை தூக்குனா இல்லைன்னு பாருங்கள். ஆக்சுவலாக ப்ரெஸ் பண்ணும்போது தான் நான் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணேன். தேர்டு கால் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 95 kg கொடுக்க முடியாது மக்களே. ஒன்ஸ் நம்ம 100 kg கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து குறைக்க முடியாது. அதே கால் தான் தேர்டு காலும் பண்ண முடியும். ஸோ தேர்டு காலும் ஃபாலோ ஆயிடுச்சு. பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல மக்களே. ஒரு வழியாக காம்படிஷன் முடிஞ்சிச்சு எனக்கு. இந்த காம்படிஷன் ஜஸ்ட் வார்ம் அப் தான். 2025ஓட ஃபர்ஸ்ட் காம்படிஷன் 90 kg தான் பண்ணியிருக்கோம். 2025 எண்டில் எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து வந்து பாருங்க. கரும்பு ஜூஸ் குடிக்கிற மக்களே. நம்ம கூட அந்த விக்கி வந்து அடுத்து டெல்லி போன போகிறான். அவனுக்கு வந்துட்டு ஜூஸ் வாங்கலாம். கரும்பு ஜூஸ் ஒரு பார்சல் சொல்லியிருக்கீங்க. போடுற வரைக்கும் நம்ம வெயில ஆற்றோம். இன்னைக்கு திருச்சியில் வெயில் ஓவரு. சரியான சம்பவம் ஆகிப்போச்சு. என்னாச்சுன்னா ஜூஸ் வாங்கியாச்சு. ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டேன். பார்சலும் வாங்கிட்டேன். அவர் வந்து QR கோடு ஸ்கேனர் வச்சுருந்தாரு. சரி, அதை பார்த்துட்டு தான் சரின்ட்டு நானும் என்ன பண்ணேன். கடைசியாக பார்த்தா QRலாம் இது இல்லைங்க, இது கேஷ்ன்ட்டாரு. ஆடா அப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன்னு தெரில. அப்போ நம்ம சொமோட்டோக்காரன் இருந்தார். அவர்கிட்ட போய் ஆனால் ஒரு 40 rupeesனால் அவர் பாவம் காது கேட்கலையா. அப்புறம் ஆனால் சொன்னது புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுட்டு 40 ரூபா கரெக்டாக வச்சுருந்தாரு, கொடுத்தாரு. அப்புறம் ஜிபே பண்ணி விட்டேன் மக்களே. ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு. இந்த மாதிரி QR கோடு இல்லை அப்படின்னா அது எதுக்கு ஒட்டி இருக்கணும்? அது எடுத்துடலாம்ல. நம்மளே தான் குழப்பறாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு எங்கே போனாலும் கையில் கேஷ் வச்சுக்கணும். இனிமேல் அதை ஃபாலோ பண்ணுறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் கேஷ் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கையிலேருந்து பார்த்து எடுத்து செலவு பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி ஜிபே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணுறோன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு சில டைமில் கையில் சுத்தமாக காசு இருக்காது. அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் இருக்கும். அந்த 100 ரூபாய்க்கு மேலேலாம் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டை ஜிபே பண்ணி விட சொல்லி அப்படிலாம் பன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம கையில் கேஷ் வச்சுக்கணும் செலவு பண்ணுறதுக்கு இனிமேல். அப்புறம் விக்கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கேட்டகரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் பண்ணது வந்து சீனியர் கேட்டகரி. ஜூனியர் கேட்டகரி டெட் லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதில் ஃபஸ்ட்டு கால் பார்த்தீங்கன்னா 150 தூக்குனா. செகண்ட் கால் பார்த்தீங்கன்னா 155 தூக்குனா. சூப்பராகவே போச்சு. அவன் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி பண்ணல மக்களே. ஆல்ரெடி நிறைய டைம் பண்ண மாதிரி பண்ணான். நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் காமிச்சான் பையன். சூப்பராக பண்ணிட்டான். தேர்டு காலும் பார்த்தீங்கன்னா 160. கண்டிப்பாக போட்டுவிடா அப்படின்னு சொல்லி நல்லா தட்டி அனுப்பிவிட்டேன். இப்போ விக்கி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல். இது மட்டும் இல்லாமல் சுமோ அப்படின்ற ஃபார்மும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போய் உட்காந்துருக்கப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து சீட்டில் வந்துட்டு அந்த லேடிஸ் காலில் பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க வந்து எனக்கு அப்போ தான் வந்து கரூர்காரங்கன்றது தெரிய வந்துச்சு. அப்போ தான் பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னாங்க. சரின்ட்டு அவங்க எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் ஃபிட்னஸ் சென்டர்லேருந்து வந்திருக்காங்க மக்களே. இவங்க எல்லாருமே வந்து கரூர் ஃபிட்னஸ் தான். கரூர் ஃபிட்னஸ் ஸ்டுடியோவில் வந்து வந்திருக்காங்க. எவ்வளவு கூட்டம் மக்களே. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி போல் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி உட்கார வச்சு ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க மக்களே. நம்ம கரூரை சேர்ந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா பல மெடல்கள் வாங்கினாங்க. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து வந்திருக்காங்க. இப்போ திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி பல ஏரியாக்களில் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் நடக்குது. அவங்க எல்லாத்துக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு ஈவெண்ட்டை வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6 மணிக்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களாம் வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதா இருக்குது. அப்புறம் இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரூரை சேர்ந்த உமன்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவங்க எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணவர் பார்த்தீங்கன்னா ஒரு நடராஜன் சார் தான். இவர் வந்து கரூர் ஃபிட்னஸ்
ஜிம்மோட ஓனர். அதாவது லேடிஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஜீவா அப்படின்ற ஒருத்தரை சூப்பராக ட்ரெயின் பண்ணியிருக்காரு மக்களே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கேட்டகரியில் ஸ்ட்ராங் மேன் மெடல் வாங்கியிருக்காரு, சாம்பியன்ஷிப் ட்ராஃபி இது. இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வாங்கினது மட்டும் இல்லாமல் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் கேட்டகரியில் 5th பிளேஸ் கிடச்சிது, அதை வாங்கியாச்சு மக்களே. அப்புறம் நம்ம கூட வந்த விக்கி பார்த்தீங்கன்னா அவனோட கேட்டகரி ஜூனியர் கேட்டகரி சப் ஜூனியர் கேட்டகரியில் 4th பிளேஸ் வாங்கினா. அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓவரால் சாம்பியன்ஷிப் ட்ராஃபி கொடுக்குறதுக்காக நம்ம கரூர் ஃபிட்னஸ் டீமை வந்துட்டு மேடைக்கு கூப்பிட்டுருந்தாங்க மக்களே. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, க்ரௌடில் நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் அதை முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் மக்களே. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.